ரைட். அப்ப இதுக்கு நாங்க பாவிக்க வேண்டியது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்ப I went to Kandy. I went to Kandy. She came to the class. She came to the class. We watched Indian 2 yesterday. விளங்கிட்டா? அப்ப பாருங்க I, she, we இது எல்லாத்தோடையும் சேர்த்து என்னது வருது? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb மட்டும்தான் நாங்க பாவிக்கும். இஸ் திஸ் கிளியர்? இது இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? வர்ஸ்ன்றதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்ல. இது தெளிவா விளங்கிட்டா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த பாஸ்ட் ஃபார்ம் வந்து எங்க பாவிக்கலாம், இன் விச் சிச்சுவேஷன்ஸ் we use past form. இப்ப நீங்க ஒரு ஆள் சொன்னீங்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுற, சோ அதை நாங்க தெளிவா பார்ப்போம். எல்லாருக்கும் இதுல நான் கேட்கிற லைன் தெரியுது தானே? எஸ் சார். எஸ் சார். இங்க பாத்தீங்கன்னா நவ் இருக்கு, இங்கெல்லாம் பாஸ்ட் இருக்கு. நவ்ன்றது என்ன? இதை நாங்க இன்னொரு முறையில சொல்றேன்டா பிரசன்ட். பிரசன்ட் நிகழ்காலம். என்ன நிகழ்காலம்? அப்ப பாஸ்ட் டென்ஸ் இந்த சிம்பிள் பாஸ்ட் இப்ப நாம் சொல்லி தர போறது சிம்பிள் பாஸ்ட் எங்க பாவிக்கலாம்ன்றதுக்கு மட்டும்தான். சிம்பிள் பாஸ்ட்னா எங்க பாவிக்கலாம்ன்றதுக்கு தான் சொல்லி தரேன். அப்ப பாருங்க, சிம்பிள் பாஸ்டுக்கு பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அந்த ஆக்ஷன் பாஸ்ட்லயே முடியுது. ரைட்? பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடியுது. பாஸ்ட்லயே முடியுது. பாருங்க, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அந்த ஆக்ஷன் என்ன செய்யுது? பாஸ்ட்லயே முடிஞ்சிட்டு. அப்ப அதுக்கும் பிரசன்ட்டுக்கும் எந்தவித கனெக்ஷன் இருக்கா? வீட்ல நீங்க பேசுறது விளங்குது. ப்ளீஸ் மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே. அப்ப பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகின ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லயும் முடியுது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், இன்றைக்கு காலையில சொல்லுவோமே நியூஸ், அல்ல ஸ்கூலுக்கு போறது காலையில 6 மணிக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 2 மணிக்கு முடிஞ்சு. அப்ப என்னது? பாஸ்ட்ல இறந்த காலத்துல ஏதோ ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ண விஷயம் அது இறந்த காலத்திலேயே முடிஞ்சு. அதுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்ல. விளங்கிட்ட இதுல அர்த்தம்? எஸ் சார். கிளியர். அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்வோம்டா, இந்த சிம்பிள் பாஸ்டுக்கு நான் கம்ப்ளீட்டட் டைமுக்குரிய அதாவது கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நான் பாவிப்பேன். இப்ப கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லக்குள்ள yesterday, உங்களோட நோட்ஸ் பக்கத்துல இருந்தா வச்சுக்கொள்ளுங்க. yesterday, the day before yesterday, last year, last month, last week அப்படின்ற பாய்ப்பேன். இல்லை முடிஞ்ச டைம் in 1996, in 2005. அப்ப இந்த டைம் எக்ஸ்பிரஷன் என்ன? yesterday நேற்று, the day before yesterday நேற்றைக்கு முதல் நாள், last year, last month, last week, in 19. இந்த டைம் எல்லாம் என்னது? இறந்த காலத்துக்குரியது. இதுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. அப்ப எந்தவித சம்பந்தமுமே இல்லை என்ற சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்யறேன்? இந்த சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றேன். இப்ப ஐ வென்ட் டு கேண்டி என்றா நான் கேண்டிக்கு போனேன். சோ கேண்டியில போனேன், திரும்பி வந்துட்டேன். இப்ப நான் கேண்டியில இல்லை. ஏன்? அதுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்தவித கனெக்ஷனுமே இல்லை. ஐ வாட்ச்ட் இந்தியன் மூவி எஸ்டர்டே, நான் நேற்று இந்தியன் படம் பார்த்தேன். அதுக்கும் இந்திய நாளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்ப இறந்த காலத்துல ஒரு கம்ப்ளீட்டடான டைமை யூஸ் பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் நான் பாவிக்கிறேன். விளங்கிட்டாது? எஸ் சார்.
சரி, அப்ப இது அங்க கூடுதலா அங்க பாவிப்பாங்கண்டா நியூஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு பாசிப்பாங்க, அல்லது வந்து டைரி எழுதுறவங்க, அவங்களுக்கு இந்த யூஸ்வலா டைரி எழுதுவாங்க டெய்லி அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை நைட்டில் டைரி எழுதிட்டு டைரியில எழுதுவாங்க. அப்படியான விஷயங்களுக்கு நியூஸ் ரீடிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் பாஸ்ட் தான் கூடுதலாக பாவிப்பாங்க. இப்ப சிம்பிள் பாஸ்ட்ன்றது என்னது? ஒரு டோட்டலா கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசுறதுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் பாவிக்கிறோம். அதுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்ல. இதான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, இப்போ பாப்போம் பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றது அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட். இப்ப சொல்லுமே சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு was போட்டு verb-ட ing ஃபார்ம் பாவிக்கணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு verb போட்டு verb-ட ing ஃபார்ம் நீங்க பாவிக்கணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா was, ப்ளூரல் வந்தா were. இப்ப பாருங்க, I was watching a movie. நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன். I was watching a movie. We were sleeping. நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம். We were sleeping. நாங்க தூங்கிக் கொண்டிருந்தோம் என்ற மீனிங் கொண்டு வருது. அப்ப இதுக்குரிய டைம் எக்ஸ்பிரஷன் எப்படி என்று பாத்தீங்கன்னா, இந்த yesterday, the day before yesterday, last year என்றத எனக்கு இதுக்கு பாவிக்க முடியாது. தனிய, அதாவது yesterday என்றதை மட்டும், the day before yesterday என்றதை மட்டும், last year என்றதை மட்டும் எனக்கு இதுக்கு பாவிக்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்டா, yesterdayயோட சேர்த்து at this time என்றதை பாவிக்கலாம். the day before yesterday at this time. at this time அண்டா நேற்று இந்த நேரத்துல. yesterday at this time அண்டா நேற்று இந்த நேரத்துல என்ற ஒரு மீனிங்கை தான் அது கொண்டு வருது. I will explain that. அதை பாருங்க, இந்த டைம் எக்ஸ்பிரஷன்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட், இப்ப உங்களுக்கு சில டைம்ஸ் போடுறேன் பாருங்க. இப்ப நேற்று 8 முந்தநாத்து, டே பிஃபோர் எஸ்டர்டே முந்தநாத்து 8 மணிக்கு 8 PM. சரி, முந்தநாத்து, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே முந்தநாத்து என்ன நடந்த, இந்த கிளாஸ் நடந்து கொண்டிருந்தானே. இப்ப சொல்லுங்க, 8 மணிக்கு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முந்தநாத்து 8 மணிக்கு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 8:15 வரைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது? கிளாஸ் நடந்து கொண்டு 8:15 பாஸ் பண்ணக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது? கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. 9 அதே நேரத்துல 9 மணியை பாஸ் பண்ணக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது? கிளாஸ் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்ப yesterday at this time, நேற்று இந்த நேரத்துல என்ன நடந்து கொண்டிருந்தது? கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. முந்தநாத்து என்ன நடந்து, கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன வேலை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப yesterday at this time உங்களுக்கு சொல்லும், அல்லது the day before நேற்றைக்கு முந்தின நாள் 6 மணிக்கு என்ன நடந்து கொண்டிருந்தது. அப்ப என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட டைம் பாஸ் பண்ணக்குள்ள என்ன வேலை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுதான் இது.
குறிப்பிட்ட வேலை நடக்கக்குள்ள என்ன வேலை நடந்து கொண்டிருந்தன்னு சொல்றதுதான் இது. சரி, இப்ப இதுல வேற யாருக்கு டவுட் இருக்கு? இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எஸ்டர்டே, இப்ப நேற்று கிளாஸ்ல தானே, எஸ்டர்டே at this time what were you doing? நேற்று இந்த நேரம் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? யாராவது சொல்லுங்க பாப்பா. Yesterday at this time what were you doing? I was sleeping. I was sleeping. என்ன அர்த்தம் தமிழ்ல? நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். I was sleeping. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். வேற வேற யாராவது? I was preparing dinner. என்ன அர்த்தம்? நான் சமைத்துக் கொண்டிருந்தேன். ஓகே, Dinner. வேற சமைச்சு டின்னர் செஞ்சு கொண்டிருந்தேன். ஓகே, We were outing at this time. we were Outing at this time. going out. Um, We were going out. நாங்க வெளியில போய் Going out. கொண்டிருந்தோம். சரியா? சரி, வேற யாருக்கு? இப்ப விளங்கிட்டா இது ஐடியா என்னன்னு, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் ஐடியா என்னன்னு விளங்கிட்டா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலேயோ, குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல என்ன வேலை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுதான் இந்த இதுட அர்த்தம். எஸ், வேற யாருக்கு டவுட் இருக்கு? No doubt, sir. I was attending a party. ஓகே, அப்ப இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது அர்த்தம். அப்ப சிம்பிள் பாஸ்ட்ன்றது ஒரு வேலை நடந்து முடிஞ்சு என்று சொல்லுவான். பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைம்ல அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல என்ன வேலை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுதான் இது அர்த்தம். நீங்க மட்டும் இல்ல, மை ஃபாதர் வாஸ் ஸ்லீப்பிங், மை மதர் வாஸ் குக்கிங் டின்னர். என்ன வேலை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுக்கு நாங்க இதை பாவிக்கிறோம். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. Clear. ஓகே, சோ இது நீங்க படிச்ச விஷயம். அப்ப அதுல உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்க படிச்சீங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படிச்சீங்களா? Yes, sir. ஓகே,
ரைட். அப்ப இங்க பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, இது படிச்சீங்களா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்? Yes, sir. ரைட். அப்ப sir. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க பாப்பா. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. I made a cake, சிம்பிள் பாஸ்டுக்குரியது. I have made a cake, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரியது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டுமே இறந்த காலத்தை தான் பேசுது. ரெண்டுமே இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயற்பாடை தான் பேசுது. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? Whether it's correct or wrong, just open up the mouth and tell me your ideas. சரியா பிள்ளையா இருக்கட்டும், உங்களோட ஐடியாஸ் சொல்லுங்க. I made cake வந்து முடிஞ்சு. I have made a cakeண்டா அது செஞ்சிக்கிறேன் என்று சொல்றது. You are telling the meaning. நீங்க எனக்கு மீனிங்க சொல்றீங்க, டிஃபரன்ஸ் சொல்லுங்க. என்ன டிஃபரன்ஸ்? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க. அத வடிவா தெளிவா சொன்னீங்கடா. சரி, கொண்டு வா. சிம்பிள் பாஸ்ட்னா நடந்து முடிஞ்சி. பிரசன்ட் இப்ப கண்டிப்பா நடந்து கொண்டிருக்குது. இல்ல நீங்க எனக்கு சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் உரிய மீனிங்க சொல்றீங்க. எனக்கு அது தேவையில்ல. ஐ மேட் அ கேக் அண்டா என்ன அர்த்தம்? ஐ ஹவ் மேட் அ கேக்னா ஏன் ரெண்டுமே ரெண்டுமே இறந்த காலத்துட்டு தான் பேசுது. ரெண்டுமே இறந்த காலத்தை பற்றி பேசுது. அப்பயே ரெண்டுமே நாங்க தனித்தனியா யூஸ் பண்ணணும். ரெண்டுமே இறந்த காலத்தை பற்றி பேசுதுண்டா ஏன் நாங்க ரெண்டையும் தனித்தனியா யூஸ் பண்ணணும்? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்னது? இந்த ரெண்டு உதாரணத்தை வச்சு சொல்லுங்க. விளங்கல? யூஸ் பண்ற டைம் ஹேவ் யூஸ் பண்ணனும். I'm not asking the structure. விளங்கல? பிரசன்ட் வரைக்கும் இந்த நடந்தது. I have made a cake னா இப்போ கேக் அடிச்சு கொண்டிருக்கேன்னு அர்த்தமா? நேற்று கேக் செய்தேன், அது இப்ப மேலே இருக்கிறது. ஓகே, அப்ப I made a cake ண்டா அது முடிஞ்சு செஞ்சேன். ரைட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். நீங்க சொன்னது சரி. இப்ப I made a cake ன்னு சொல்லும்போது நான் கேக் செஞ்சேன். நேற்றோ முந்தினாவது எப்பயோ கேக் செஞ்சேன். இப்ப இந்த இடத்துல கேக்கை பற்றி பேசுற நேரத்துல கேக் என்கிட்ட இல்ல. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இல்ல யாருக்காவது கொடுத்து முடிச்சிட்டேன். இப்ப அந்த கேக்கை பற்றி பேசுற டைம்ல என்கிட்ட கேக் இல்ல. ஏன்? அது முற்றிலுமே என்ன? இறந்த காலத்துக்குரியது. அந்த ஆக்ஷன் என்ன? இறந்த காலத்துல கம்ப்ளீட் ஆயிட்டு. I have made a cake ன்னு சொல்லும் போது நான் நேற்றோ முந்தினாத்து கேக் செஞ்சேனா, இப்ப அந்த கேக்கை பற்றி பேசுற டைம் கேக் என்னட்ட இருக்கு. இந்த கேக் இஸ் வித் மீ. அந்த கேக் என்னட்ட இருக்கு. இப்ப நான் அதை பற்றி பேசுறேன், அதனால கேக் என்னட்ட இருக்கு என்ற அர்த்தம் தான் அது. அப்ப எனக்கு இதர உதாரணம், இதர டிஃபரன்சஸ் சொல்லுங்க. I came to the class, I have come to the class. இது அர்த்தம் என்ன? கேம்டா அது முடிஞ்சிருச்சு. ஐ கேம் டு த கிளாஸ். ஐ ஹாவ் கம் டு த வந்து ஈக்கிறேன் இது வரைக்கும். ரைட். ஐ கேம் டு த கிளாஸ்னு சொன்னா நான் கிளாஸுக்கு வந்தேன், ஆனா இப்ப இல்ல. கிளாஸ்ல போயிட்டேன். நான் கிளாஸுக்கு வந்தேனா, ஆனா நான் கிளாஸ் விட்டு போயிட்டேன். இப்ப நான் அதை பற்றி பேசுற டைம்ல கிளாஸ்ல இல்ல. அடுத்தது ஐ ஹாவ் கம் டு த கிளாஸ். நான் கிளாஸுக்கு வந்தேன், ஆனா இந்த நேரத்துல நான் கிளாஸ்ல நிக்கிறேன். இப்ப நீங்க எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் கம் டு த கிளாஸ் சொல்லணுமா, அல்லது ஐ கேம் டு த கிளாஸ் சொல்லணுமா? எது சரியான முறை? ஐ ஹாவ் கம் டு த ஐ ஹாவ் கம் டு த கிளாஸ். நீங்க இறந்த காலத்துல இப்ப 8 மணிக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க. 8 மணின்றது என்ன? இறந்த காலம். இப்ப வரைக்கும் நிகழ்காலம் வரைக்கும் கிளாஸ்ல இருக்கிறீங்க. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது என்ன அர்த்தம்? இறந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயற்பாடு, அதனுடைய விளைவு நிகழ்காலத்துல இருக்கு. செயற்பாடு இறந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய விளைவு
நிகழ்காலத்துல இருக்கு. பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்னு சொன்னா இறந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட இறந்த காலத்திலே முடிஞ்சு. அதுக்கும் நிகழ்காலத்துக்கு எந்தவித சம்பந்தமுமே இல்ல. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ பாத்தீங்கன்னா சிங்குலருக்கு ஹேஸ் பாவிப்பீங்க, ஐயோட வர ப்ளூரலுக்கு ஹேவ் பாவிப்பீங்க. இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நாங்க பாவிக்கிறோம். சரி, இப்ப ஐ ஹேவ் மேட் அ கேக் எஸ்டர்டே, இது சரியா பிள்ளையா? Wrong, sir. அப்ப என்ன வரணும்? I have make a cake yesterday. I have made a cake yesterday என்றது பிள்ளை. ஓகே, அப்ப yesterday அதுகளுக்கு பதிலா என்ன பாவிக்கலாம்னா? I have made a cake. Made Right, the very past participle. யா, இங்க என்னண்டா நீங்க எந்த விதமான கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷனும் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட உங்களால பாவிக்க முடியாது. இந்த பிரசன்ட் டென்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸோட கம்ப்ளீட்டட் டைம் என்று சொல்றது என்னது? yesterday, the day before yesterday, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் அப்படின்றத நாங்க பாவிக்க முடியாது. ஏன், அது இறந்த காலத்துல முடிஞ்சது. அப்ப அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப இங்க நீங்க இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் நீங்க பாவிக்கணும். several times, recently, before, many times, so far, ever, once, already, never, yetன்றது நெகட்டிவுக்குரியது. அப்ப இந்த மாதிரியான டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் நீங்க இந்த இதுல பாவிக்க இயலும். இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? Clear, sir. Right. சரி, இப்ப பாருங்க, இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட முதலாவது யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல இறந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயற்பாடுக்குரிய விளைவு இப்ப நிகழ்காலத்திலயும் இருக்கு. ஐ ஹாவ் மேட் அ கேக். ரெண்டாவது, இந்த லைஃப்ல இருக்கிற லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது அல்லது அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பேசும்போது நான் இதை பாவிப்பேன். மூன்றாவது, இறந்த காலத்துல நடந்த ஒரு செயற்பாடு எப்ப நடந்தது எனக்கு தெரியாது, அப்படியான சந்தர்ப்பத்துல இது நான் பாவிப்பேன். இதுவரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் என்று சொல்றதுக்கு அதை பாவிப்பேன். இதுவரைக்கும் இந்த லைஃப்ல நான் என்ன அச்சீவ் பண்ணிருப்பேன் என்றதுக்கு நான் அதை பாவிப்பேன். இங்கதான் பிறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயற்பாடு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றதுக்கும் இதை என்னால பாவிக்க முடியும். அடுத்தது, ஐ ஹாவ் gone to Kandy, I have been to Kandy. What's the difference? I have gone to போறது. Okay. திரும்பி வாரத குறிக்கும். அப்ப been என்று சொல்லக்குள்ள திரும்பி வாரது சொல்றது. எஸ், போயிட்டு மட்டும் போய் அங்க இருக்கக்குள்ள இப்ப நான் ஐ ஹாவ் gone to Kandy என்று சொன்னா நான் கேண்டிக்கு போயிட்டேன், ஆனா திரும்ப வரல என்ற அர்த்தம். ஐ ஹாவ் பீன் டு Kandy என்று சொன்னா நான் அங்க போய் திரும்பி வந்துட்டேன், போயிட்டு வந்துட்டேன் என்ற அர்த்தம் தான் பீன் சொல்லுது. விளங்கிட்டா? வேற டவுட்ஸ் இருக்காங்க கேளுங்க.
இந்த ஆக்டிவிட்டி செஞ்சீங்களா? எஸ் சார். ஓகே. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு சரியா செய்யணும்னாலே இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க 100% கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி. சோ இங்க நம்ம நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் பார்த்தோம். மிஸ்கன்செப்ஷன்ஸ் சொல்றது வந்து நாங்க ஏன் எதுக்கு யூஸ் பண்ற இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம நாங்க நிறைய தரங்கள்ல ஒவ்வொரு விதமா நாங்க அதை பாவிக்கிறோம். சோ அதுன்றது மிக பிழையான விஷயங்கள். அப்ப அதெல்லாமே வந்து நீங்க அந்த கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப அதனால இந்த பாருங்க, சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், இது மூன்றுமே இறந்த காலத்துல நடைபெற்ற ஒரு செயற்பாடை குறிச்சாலும் அதுக்குரிய பிரதானமான வித்தியாசங்கள் வேற வேற. இது எவ்வளவு தெளிவா தெரிஞ்சா உங்களுக்கு அது பாவிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரைட். வேற யாருக்கு வேற எந்த பகுதியில உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? Yeah, guys. வேற ஏதாவது பகுதியில டீச்சர் இந்த கடைசியா படிச்ச ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. Passive voice கொஞ்சம் தெரியுங்களா? ஓகே, passive voice. Good. ரைட். சோ passive voice பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஏன் நாங்க passive பாவிக்கிறோம்? Why do we use passive? தெரிஞ்சா சொல்லுங்க. சரிப்புல இல்ல, we'll try that. Active passive. Right. செய்யப்பட்ட விஷயங்களை சொல்றது. ஓகே, அதாவது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்ல நாங்க சொல்லுவோம் செய்வினை செயற்பாடு வினை என்று. அத வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது செய்வினை, passive வாய்ஸ் என்று சொல்றது செயற்பாட்டு வினை. அப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் என்னன்னா யாரு ஒரு வேலையை செய்யறாங்க, யாரு ஒரு ஆள் அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப செய்யறாள் யாரு? அந்த ஃபார்மேட்ல நம்ம தமிழ்ல சொல்றோம்னா எழுவாய். எழுவாய் தானே அந்த வேலையை செய்யறவர். அப்ப இங்கிலீஷ்ல நாங்க அதை சொல்லுவோம் சப்ஜெக்ட். யாரு ஒரு வேலையை செய்யறாங்க அவரை நாங்க சப்ஜெக்ட் சொல்லுவோம் டூவர். டூவர்னா செய்யறாள். அப்ப இங்க செய்யறாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆக்டிவ் வாய்ஸ் பாய்ப்பேன். இப்ப யாரு, இப்ப நான் கிளாஸ் செய்யறேன், யாரு செய்யறேன் நான் தான் முக்கியம். சோ எனக்கு அப்ப செய்யறாள் தான் முக்கியம். அப்ப அதனால சப்ஜெக்ட் எழுவாய், எழுவாய் முக்கியம் என்று சொல்லும் போது நான் செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றேன். செய்யப்பட்ட வேலை அல்லது செய்யப்பட்ட வேலை தான் முக்கியம் என்று சொல்லும் போது, என்ன செய்யப்பட்டது அல்லது என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லும் போது நான் passive யூஸ் பண்ணுவேன். இங்க எனக்கு செய்தால் முக்கியம் இல்ல, என்ன வேலை நடந்ததுதான் முக்கியம்.
verb நான் பாவிக்கிறேன். உதாரணத்துக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், when you are walking on the road someone took your purse. ஸோ நீங்க ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் பர்ஸ களவெடுத்துட்டாங்க. ஸோ யூ வென்ட் டு த இமீடியட்லி யூ வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண போறீங்க. அப்ப அங்க போய் சொல்லுவீங்க யாரோ பர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களா, அல்லது அந்த பர்ஸ திருடிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இங்க எது முக்கியம்? செஞ்சால் முக்கியமா, செய்யப்பட்ட வேலை முக்கியமா? பர்ஸ் முக்கியம், திருடப்பட்டது முக்கியமா, யாரோ எடுத்துட்டாங்கன்றது முக்கியமா? திருடப்பட்டது முக்கியம். எஸ். ஏன்? செய்யப்படுற வேலை யாரு செய்யறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப செய்யப்படுற வேலைக்கு நான் முக்கியம் கொடுக்கும் போது passive voice பாவிக்கிறேன். யாரோ எடுத்துட்டாங்கன்னு நான் யாரே ஒன்று சொல்லும் போது அங்க என்ன செய்யறேன்? யாரு செஞ்சாங்கன்னு செய்யற ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்ப செய்யற ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்குள்ள அது ஆக்டிவ் வாய்ஸ்ல வருது. இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை செய்றீங்க, பிரின்சிபல் கேட்கிற எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு கேட்கிற உங்களோட சேர்த்து ஒரு 15 டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த 15 டீச்சர்ஸையும் மொத்தமா வச்சு யாராவது ஒரு ஆள் எனக்கு இந்த ரிப்போர்ட்டை செஞ்சுதாங்கண்டா பிரின்சிபலுக்கு யாரு ரிப்போர்ட் செய்யறன்றது முக்கியமா, அல்ல ரிப்போர்ட்டை செஞ்சு கொடுக்குறன்றது முக்கியமா? அது யாராவது இருக்கலாம். 15 பேரையும் கூப்பிட்டு யாராவது ஒரு ஆள் எனக்கு செஞ்சுதாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ரிப்போர்ட் தான் முக்கியம், யாரு செய்யறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு ரிப்போர்ட் செஞ்சு வந்தா சரி. அப்ப செய்யப்படுற வேலை என்ன? ரிப்போர்ட். அது passive voice. இந்த 15 டீச்சர்ல ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி, ஓகே இப்ப அமலான்ற ஒரு ஆளை பாயிண்ட் அவுட், அமலா நீங்க தான் இந்த ரிப்போர்ட் செய்யணும்னு சொல்லக்குள்ள என்ன நடக்குது? செய்யறாள் தான் முக்கியம், அமலா தான் முக்கியம். அப்ப அது ஆக்டிவ் வாய்ஸா இங்க மாறுது. இப்ப இதுல அர்த்தம் உங்களுக்கு விளங்கிட்டா? ஆக்டிவ் பாசிவ் என்னன்னு? Yes, sir. Yes, sir. எஸ். அப்பதான் அந்த passive voice. ரைட். ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா, passive voice யூஸ் பண்றது ஈஸியா இங்கிலீஷ்ல? எஸ். ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா அல்லது passive வாய்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா? எது ஈஸி? Active voice. வை? ஏன்? என்ன ரீசன்? தெரிஞ்சதை சொல்லுங்க, we will discuss. யாரு செஞ்ச எல்லாம் செல்லப்படுறது விஷயம் அதுல. ஓகே சரி. when it comes to structure, அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸை விட passive வாய்ஸ் யூஸ் பண்றதுதான் ஈஸி. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 இருக்குதானே, இந்த 12 verb tenseக்கும் ஒவ்வொரு விதமான மெயின் வெர்போட ஃபார்ம்ஸ் பாவிப்போம். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் பாவிக்கணும். சிம்பிள் பாஸ்ட் பற்றி நான் பேசும்போது பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நான் சொல்லும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது வேர்பிட ஐஎன்ஜி பாவிக்கணும். இப்படி ஒவ்வொரு வேர்ப் டென்ஸுக்கும் நான் ஒவ்வொரு விதமான வேர்பிட ஃபார்ம்ஸை பாவிக்கிறேன். ஆனா passive வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற 8 passive வந்து 8 ஃபார்முக்கு தான் நீங்க passive யூஸ் பண்ணலாம். அந்த 8 வேர்ப் டென்ஸுக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மட்டும்தான் நீங்க பாவிக்கலாம். மெயின் வேர்ப் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் நீங்க யோசிக்கலாம், வேற எதுவுமே பாவிக்கலாது. அப்ப நீங்க மாற்றம் செய்ய வேண்டியது என்னத்த? ஹெல்பிங் வேர்ப்ல மட்டும்தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஹெல்பிங் வேர்ப்ல மட்டும்தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ன்றதான் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன? சப்ஜெக்ட் வருது, அதுக்குரிய வேர்ப் வருது, அதுக்குரிய ஆப்ஜெக்ட் வருது. ஆனா passive யூஸ் பண்ணும் போது ஆப்ஜெக்ட்ல தான் அந்த வாக்கியம் ஆரம்பிக்கும். ஆப்ஜெக்ட், அதுக்கு பிறகு வேர்ப். இங்க சப்ஜெக்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, அது முக்கியம் இல்ல.
அப்படி இல்ல நீங்க பை சான்ஸ் அதை யூஸ் பண்ண விரும்பினா பை என்றது போட்டு சப்ஜெக்ட் எழுதணும். தனியா நீங்க சப்ஜெக்ட் எழுத கட்டாயம் பை போடணும். இது நெசசரி இல்ல, கட்டாயமா எழுத வேண்டியது இல்ல. எப்படி இந்த passive voice கண்டுபிடிக்கலாம்? இப்ப இங்கிலீஷ்ல 30,000க்கு மேற்பட்ட வேர்ப்ஸ் இருக்குண்டா அதுல இருக்கிற எல்லா வேர்ப்ஸையும் நான் passive கன்வெர்ட் பண்ணிடலுமா? passive voice எனக்கு எழுதலுமா? எஸ். அதுல இருக்கிற எல்லா வேர்ப்ஸையும் நீங்க passive voiceக்கு எழுதலுமா? உங்க சத்தத்தை காணல. So this is the time. நீங்க பயப்படாம எனக்கு சரியோ பிள்ளையோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. We will discuss. That's it. எல்லாத்துக்கும் மேலாக. எல்லாத்துக்கும் மேலாது. ஓகே, குட். சரி, அப்ப எல்லாத்துக்கும் மேலாதுன்றதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்? இப்ப இந்த சென்டென்ஸுக்கு இதுலதான் இப்ப passive எழுதலாம், இதுக்கு எழுதலான்றது அப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறது. How? அப்படி அதுக்கு என்ன மாதிரியான questions கேட்கிறது? What, whom? What and Whom? what? அடுத்தது whom என்ற இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குமாண்டா தென் அதுக்கு passive கிரியேட் பண்ண முடியும். வேற எதுக்குமே எங்களால passive கிரியேட் பண்ண இயலாது. இப்போ இந்த ஆக்டிவ்ல எழுதுற பாருங்க. I made a cake. நான் கேக் கொண்டு சாப்பிட்டேன். I made a cake. இப்ப இதுல நான் எங்க what பாவிக்கலாம்? இதுல நீங்க what பாவிக்க வேண்டியது சரியா வேர்புக்கு அடுத்ததா தான் நீங்க what பாவிக்கணும். வேர்புக்கு அடுத்ததா தான் நீங்க what பாவிக்கணும். I made a cake. இப்ப பாருங்க, I made what? I made what? ஆன்சர் இருக்கா? Cake. A cake. எஸ். அப்ப உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. அப்ப கேக் சிம்பிள் பாஸ்ட்னால நீங்க அதை படிச்சிருப்பீங்க. A cake was made. அப்ப பாருங்க, ஆன்சர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பாசிவா யூஸ் பண்ண முடியும். இத பாருங்க, we went to school. went to the school. இத பாசிவா மாத்தேலுமான்னு சொல்லுங்க பாப்போம். ஏலும். எப்படி? how? we went. we went. இப்ப அந்த கேள்வியை போட்டு பாப்போம். we went what? நாங்க போனோம் என்ன? you got the answer. ஆன்சர் இருக்கா? இல்ல. இல்ல. we went what? நாங்க போனோம். ஆன்சர் என்ன? we don't have answer. இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் இல்ல. நாங்க போனோம் என்ன? எங்களுக்கு ஆன்சர் இல்ல. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஆன்சர் இல்லாட்டி இது எனக்கு passive-ஆக
எழுத முடியாது. இது எனக்கு பாசிவா எழுத இயலாது. இப்ப இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கிட்டா என்னண்டு? Yes, sir. ரைட். இப்ப உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இது ரெண்டையும் பாசிவா மாத்துங்க பாப்போம். Mount of The class notes was written. The class notes. Was written. Notes singular or plural? Were. Class. The class notes were written. Okay, where? Metagan. Amal walk to the school. இது எப்படி வரும்? அது வராது. ஏன் வராது? கொஸ்டின் கேட்டு பார்த்தா what? Amal walked what? Amal நடந்தார் என்ன? Any answer? No. No. அப்ப அதனால இதுக்கு passive வராது. அப்ப எப்படி passive voice கண்டுபிடிக்கிறேன்ற விளங்கிட்டா உங்களுக்கு? அப்ப passive voiceன்றது வந்து யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, என்ன வேலை செய்யறன்றது நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம்னா passive யூஸ் பண்றது ஈஸி. ஆக்சுவலி பேச போனா ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதை விட passive வாய்ஸ் யூஸ் பண்றது ஈஸி. அது சரியா இந்த ஆப்ஜெக்ட ஐடென்டிஃபை பண்ணீங்கடா, ஆப்ஜெக்ட் என்னன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கடா passive வாய்ஸ் வந்து உங்களுக்கு மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கும். விளங்கிட்டா? Yes, sir. வேற யாருக்கு டவுட் இருக்கு? Whom அதை வச்சுக்கொண்டு செய்யுங்க சார். Whom again? Okay. பாருங்க, நிமால் drop டிஷா அவுட். என்னது? நிமால் இஷாவை டிராப் பண்ணிடுறா, வீட்டை விட்டுரு, ஏத்தி கொண்டு விடுறேன் அர்த்தம். நிமால் dropped
whom யார டிராப் பண்ணினே? இஷா. யார? இஷா இஷா. அப்ப எப்படி வரும்? இஷா was Isha was dropped. dropped. Isha was dropped out. இஷா ஏற்றிக்கொண்டு விடப்பட்டாள் என்று அர்த்தம். விளங்கிட்டா? whomன்றது வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். நபர்களை பற்றி பேசும்போது, மனுஷங்களை பற்றி பேசும்போது இந்த whomன்றதுக்கான ஆன்சர் நீங்க உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்கிட்டாது? ஓ சார். வேற யாருக்கு? வேற எந்த பகுதி விலங்கல்னு சொல்லுங்க. விளங்காத பகுதியில சொல்லுங்க. எஸ். வேற யாராவது உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. அந்த கடைசியா படிச்ச ரிலேட்டிவ் அவங்க விளங்கிட்டா உங்களுக்கு? சரி, அந்த டீச்சர் கடைசியா படிச்ச நோட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து அந்த ஜூம் பேக்கேஜ் எக்ஸ்பயர்ட் ஆனதுல அந்த ரெக்கார்டிங் அழிஞ்சிட்டு. ஸோ அதனால நான் என்ன செய்றேன், அந்த அதுக்குரிய வேற ரெக்கார்டிங்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சேம் லெசன் தான், ஆனா வேற ரெக்கார்டிங். அதை பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்னையோ அல்லது உங்களோட டீச்சரையோ கண்டெக்ட் பண்ண முடியும். சரிதானே? அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸை இன்னைக்கு நான் போடுறேன். நாளைக்கு உங்களுக்கான ஃபைனல், அதாவது டைம் டேபிள் எப்பன்றது உங்களுக்கு நாளைக்கு குரூப்ல தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு முதல்ல நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சார்ட் அவுட் பண்ணிடுங்க. வேற யாருக்காவது? எஸ். ஓகே. ஸோ பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் நடக்கும், ப்ராக்டிஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதுக்குரிய பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு நடக்கும். அந்த பேப்பர் டிஸ்கஷன் முடிய ஃபைனல் பேப்பர் எப்படி வரும்ன்ற டீட்டெயில் எல்லாமே அந்த டிஸ்கஷன்ல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி
ஸோ நீங்க ரெடி ஆகி கொள்ளையிலும் எப்படியும் உங்களுக்கு ஒரு 1 வீக் கேப் சரி கிடைக்கும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே எக்ஸாமுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க. ஓகே சார். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சரி guys, அப்ப ஏதாவது இல்லாட்டி நாங்க வைண்ட் அப் பண்ணலாம். நல்ல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ கேன் கிளியர் அப் த டவுட்ஸ். No doubt, sir. Okay. Then we will wind up the session, right? If anything, feel free to ask anytime. Don't worry about it. Get ready for the examination. இதுக்கான ரெக்கார்டிங் மெட்ட கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். சரிதானே? Okay, sir. Alright then. Thank you very much guys. So have a good night. ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்தா நீங்க மெசேஜ் போடலாம். இப்ப எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க மெசேஜ் போடலாம், அல்லது கால் பண்ணி சரி பேச முடியும். Thank you, sir. Yes.